வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது த லாஸ்ட் அட்வென்ச்சரர் சாப்டர் 21. லாஸ்ட் சாப்டரில் ஹீரோ பிளாக் மேஜிஷியனோட ஃபாலோவரான வில்லியமை கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டோட பாஸ் மான்ஸ்டரை கொன்று கிரியும் டிபோவையும் காப்பாற்றிருப்பான். இதன் காரணமாக வில்லியம் கிட்ட இருந்து ஒன்றும் பாஸ் மான்ஸ்டர் கிட்ட இருந்து ஒன்றும் ஆக மொத்தம் 2 ஃபீனிக்ஸ் ஃபெதர் ஹீரோவுக்கு கிடச்சிருக்கும். மற்ற மர்ச்சன்ட் யூனியன்ஸ் யாரும் சந்தேகப்படாத மாதிரி அந்த கேட்லேருந்து வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டுக்குள்ளே கிடச்ச லூட்டை ஒரு பெட்டு ஸ்னெயில் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியிலையும் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஒன்று கவனிச்சிங்கன்னா, டிபோ அந்த பாஸ் மான்ஸ்டரோட அட்டாக்ல மயங்கினதுக்கு அப்புறமா மயங்கின நிலையிலே சண்டை போட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள காப்பாற்றினதுக்கு அப்புறமும் கடைசி வர மயக்கத்திலே இருந்தான். இந்த சாப்டர் அப்புறம் அடுத்த சாப்டரும் டிபோவோட லைஃப் ஹீரோ ரெக்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஹீரோவோட பழைய வாழ்க்கையில் டிபோ எப்படி வாழ்ந்தான்றதை நமக்கு சொல்கிறாங்க. சாப்டர் தொடங்கினதும் ஒரு அழிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நகரத்தை காட்டுறாங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே மான்ஸ்டர்ஸாக இருக்குது. டிபோவோட வாழ்க்கை எப்போவுமே ஏழ்மையாக தான் இருந்தது. சாதாரண மனுஷனாக வாழணுன்றது தான் அவனோட அதிகபட்ச ஆசையே. போதிய பணம் இல்லாததுனால அவனோட தங்கச்சி பிளாக் பிளட் டிசீஸ்னால சாகிறத டிபோவால் தடுக்க முடியல. அவனோட தங்கச்சியை அடுத்த வாழ்க்கைக்கு கூட அனுப்பி வைக்க அவனால் முடியல. அதாவது அவனோட தங்கச்சி உடம்ப புதைக்க கூட முடியலன்னு சொல்கிறாங்க. டிபோ வாழ்ந்த வாழ்க்கையும் அந்த இடமும் அவனுக்கு நரகமாக தான் தெரிஞ்சுது. அந்த இடத்துல தான் டிபோ ஹீரோ அரானை மீட் பண்ணான். இங்கே யாரோ உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னது உண்மைதான் போலையே, உன்னை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கேப்பா, உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு டிபோவை பார்த்து கேட்குறா. அதுக்கு டிபோ உன்னோட வேலையை பார்த்துட்டு கிளம்புடின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பேனலில் டிபோ மான்ஸ்டர்ஸை கொண்டுட்ருக்கிறத காட்டுறாங்க. யார் அதிகமான மான்ஸ்டர்ஸை கொல்றாங்கன்றதுல ஒரு போட்டி போல் இருக்குது. அதில் டிபோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கான். அவனோட பார்ட்டியை சேர்ந்த ஒரு ஸ்பியரை யூஸ் பண்ணுற ஒரு அட்வென்ச்சரர் லாஸ்ட்டாக வர்றாரு. யார் லாஸ்ட்டாக வராங்களோ அவங்க அன்னைக்கான பாத்திரத்தை கழுவணுமா. அதுதான் பனிஷ்மெண்ட். அப்போ அரான் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல், எல்லாரும் ரொம்ப நல்லா சண்டை போட்டிங்க, சரி நம்ம அப்போ கிளம்புவோமான்னு மலை மாதிரி கூஞ்சிருக்க மான்ஸ்டர்ஸோட பாடி மேலே நின்றுட்டு கேட்குறா. அதை டிபோ யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். ஒரே வருஷத்தில் என்னோட வாழ்க்கையோட பாதையே மாற்றிட்டா இந்த ஹீரோ. எமோஷ்னலாக எந்த தப்பும் பண்ணாதவ, அதே சமயம் ரொம்ப நல்ல உள்ளம் படைச்சவ, அவள் கூட இருக்கிறவங்கள எப்போவுமே பாதுகாக்கிறவ, அவங்களுக்கு புதிய பாதையை உருவாக்கி கொடுக்குறவ. அரான் கூட இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த உலகம் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட வாழ்க்கையோட நோக்கமே ஹீரோ அரானுக்கு உதவி பண்ணுறதா மாறிச்சு. நெக்ஸ்ட் பேனலில் ஹீரோ அரானோட பார்ட்டி ஏதோ ஒரு கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத காட்டுறாங்க. அப்போது அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் டிபோ எப்படி லாஸ்ட் 2-3 டைம்ஸாக போட்டியில் தோக்குறதுனால அவன் தான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கான்றதையும், அவனையே அவன் ஹீரோ அரானோட டிசைப்பிள்னு சொல்லிட்டு தெரியறதுனால இந்த மாதிரிலாம் தோத்தா எப்படி யார் அவனை நம்புவாங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அரான் நம்ம போகிற வழி கரெக்டானு ஷனான் கிட்ட கேட்குறா. அவளும் என்னோட அண்ணனோட மார்க்கிங்லாம் இங்கே தான் இருக்குது, நம்ம கரெக்டான வழியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஆனால் இந்த இடம் முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு இடம் எல்லாஸ் மவுண்டன் ரேஞ்சு கீழே இருந்துச்சா என்ன அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பேனலில் அரானும் அவளோட அட்வென்ச்சரர் பார்ட்டியும் எதுக்காக எல்லாஸ் மவுண்டன் ரேஞ்சுக்கு போனாங்கன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ அரான் கிட்ட ஒரு பொண்ணு, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னால் தனியாக அந்த எல்லாஸ் மவுண்டன் ரேஞ்சில் இருக்க கைவிடப்பட்ட குகைக்கு போக முடியாது, அது ரொம்ப ஆபத்தான இடம், என்னை யாரும் கூட்டிகிட்டும் போக மாட்டாங்க, நீங்கள் எனக்கு உதவுனா மட்டும்தான் என்னோட அண்ணனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறா. அதுக்கு நீ தப்பான ஆள்கிட்ட வந்துட்ட, நான் பர்சனல் ரிக்வெஸ்ட்லாம் எடுத்துக்கிறது இல்லை, அது போக ஒன்றை வேற கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிற, நீ கைடாக இருந்தாலும் நீ வெறும் 3 சர்க்கிள் தான், எங்களுக்கு பாரமாக தான் இருப்ப, அது போக கசப்பாக இருந்தாலும் உன்னோட அண்ணன் உயிரோடு இருப்பான்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான், வேறு ஏதாவது அட்வென்ச்சரர் பார்ட்டியை போய் கேளுன்னு சொல்கிறா அரான். அப்போ டிபோ, அரான் நான் குறுக்கிடுறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த பொண்ணுக்கு நம்ம தான் கடைசி ஹோப்பு, லாஸ்ட் டேக்கு அப்புறமா கேவ்ஸ் ஆஃப் ட்ரையல்குள்ளே போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்வென்ச்சரஸ் ரொம்ப கம்மி தான், அந்த பொண்ணுக்கு நான் உதவணும்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணோட பாதுகாப்பை நான் பார்த்துக்கிறேன், உங்களோட முடிவை ரீகன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்குறான்.
இதனால தான் ஹீரோவோட பார்ட்டி அந்த கேவுக்குள்ளே வந்திருக்காங்க போல. அந்த கேவில் ஒரு இடத்துல பெரிய சண்டை நடந்த மாதிரி ஒரு சூழல் தெரியுது. வெப்பன்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் சிதறி கிடக்குது. ஒரு இறந்து போன அட்வென்ச்சரரை பார்த்து இதுதான் உன் அண்ணனான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணும் இல்லைங்கிறா. அப்படியா, இவனை பார்த்தா மான்ஸ்டர்ஸ் கொண்ட மாதிரி தெரியலையே, இறந்து போய் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் போலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏதோ ஒன்று அவங்கள மேலே இருந்து அட்டாக் பண்ணிச்சு. அதுலேருந்து டிபோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான். என்ன நடந்துச்சு இப்போது? அட கடவுளே, இது ஜாக்கியம் தானே. பின்னாடி போன்னு சொல்லிட்டு டிபோ அவங்கள அட்டாக் பண்ண வந்த மான்ஸ்டரை தடுக்கிறதுக்காக போனா. அப்போது ஹீரோ அரான் அவங்கள காப்பாத்துறா. டிபோ, நான் லெஃப்ட் சைட் பார்த்துக்கிறேன், அப்போது நான் ரைட் சைட் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் இந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ அரானோட பார்ட்டி அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு அங்கே ஒரு சின்ன குகையை பார்க்குறா. நெக்ஸ்ட் பேனலில் அந்த மான்ஸ்டரோட கதையை எப்படியோ முடிச்சிட்டாங்க போல இருக்கு. டிபோ மூச்சு வாங்கிட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஜாக்கியம் மான்ஸ்டரை கொல்றது சாதாரண விஷயம் இல்லை போலன்னு சொல்கிறான். அப்போது ஒரு அட்வென்ச்சரர் அந்த பொண்ணை எங்கேயும் காணுமே, யாராச்சும் பார்த்தீங்களான்னு கேட்குறான். என்னதுன்னு தேடி பார்க்கும்போது அந்த குகை முன்னாடி அந்த பொண்ணு போட்டிருந்த ஒரு சின்ன ஆக்சசரிஸை கண்டுபிடிக்கிறான் டிபோ. இதுக்குள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்கா? அடச்ச, எதுக்காக தன்னிச்சையில் செயற்படுறாங்கன்னு கவலைப்படுறான் டிபோ. அப்போது எல்லாரும் தயாராகுங்க, என்னன்னு தெரியல, அந்த குகைக்குள்ளேருந்து ஏதோ வித்தியாசமான ஆறா வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறா. என்னது, அப்போ உள்ளே ஏதாச்சும் மான்ஸ்டர் இருக்கா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் 100% தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உள்ளே என்ன இருக்கோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, போகிறது ஆபத்தான விஷயம்னு பேசிக்கிறாங்க. அப்போ டிபோ, நான் உள்ளே போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரேன், அந்த பொண்ணை பாதுகாக்கிறது என்னோட வேலை தான், நீங்கள் வெளியிலேருந்து இந்த பிளேஸை கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு அட்வென்ச்சரர், என்ன விளையாடுறியா, அரான் சொன்னதை நீ கேட்டதானேன்னு சொல்லும்போது, நான் உன் கூட வரேன், உள்ளே என்ன இருக்கோ அது இந்த மேப்பிள் வேர்ல்டுக்கே ஆபத்து, என்னோட வேலையே இந்த மாதிரி ஆபத்தை கிளியர் பண்ணுறது தான் சொல்றா அரான். சரி, அப்போ முடிவு பண்ணியாச்சு, வாங்க எல்லாரும் சீக்கிரம் உள்ள போலான்னு சொல்லிட்டு எல்லா அட்வென்ச்சரர்ஸும் உள்ள போறாங்க. அந்த கேவுக்குள்ள எங்க பார்த்தாலும் மோல்டன் லாவாவா இருக்கு. அங்க ஒரு பெரிய மரத்துக்கு அடியில அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் டிபோ, அதோ அங்க ஷெனான்னு கத்துறான். ஒரு நிமிஷம் இரு, அது என்ன பொணமான்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, ஆமாம் இதுதான் என்னோட அண்ணன்னு பதில் சொல்கிறா. அப்போது அடச்சை, அவளோட அண்ணன் இறந்துட்டானான்னு திங்க் பண்ணிட்டு, ஷெனான் அங்கேயே இரு, நகராத, நான் அங்கே வரேன்னு கத்துறான் டிபோ. அதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் டிபோ, ஏன்னா நீ அவ்வளோ நல்ல மனுஷன், ஆனால் உங்களால் திரும்பி தான் போகவே முடியாது. டிபோ, உனக்கு ஜாக்கியம்ன்ற பேரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ட்ரீ ஆஃப் த டீமன்ஸ். எல்லாரும் அந்த பெரிய ஸ்டாச்சு நகருது பற்றியா, அதை தான் ஜாக்கியம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஜாக்கியம் யூஸ் பண்ணுற வெறும் ஒரு மீடியம் தான். இதோ இங்கே இருக்கே பெரிய மரம், இதுதான் ஒரிஜினல் ஜாக்கியம். நீங்கள் இன்னும் ஒரிஜினல் ஜாக்கியமை ஃபேஸே பண்ணலன்னு சொல்கிறா. அதுக்கு ஷெனான், என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு கத்துறான். அப்போது டிபோவை தடுத்துட்டு, இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, அந்த ஜாக்கியம்க்கு இன்னும் ஒரு மெயின் பாடி இருக்குன்ற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஷெனான், நீ எதுவும் கவலைப்படாதம்மா, இந்த மரத்தை நான் வெட்டுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறா. நீ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கம்மா, இது ரொம்ப ஆபத்தான இடம், அந்த மரம் உன்னை நசிக்கிற போது. இல்லைனா உனக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்கா? உன்னோட அண்ணனை சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமானு அரான் கேட்குறா. அப்போது அவளோட அண்ணனோட உடம்புல இருந்து ஒரு கோரை எடுத்துட்டு, உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், இது எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே. ஜாக்கியம் எதை வேணும்னாலும் ஒரு மீடியமாக யூஸ் பண்ணும், அது வெறும் ஒரு சிலையை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுன்னு சொல்லும்போது, டிபோவை பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க குத்துறாங்க. குத்துல கத்தி அடுத்த பக்கம் வந்துடுச்சு. என்னடான்னு அரான் திரும்பி பார்க்கும்போது, அரானையும் அந்த ஸ்பியர் யூஸ் பண்ணுற அட்வென்ச்சரர் அட்டாக் பண்ணுறான். குத்து வாங்கின டிபோ திரும்பி, மரியா நீ என்ன பண்ணுறன்னு கேட்குறான். அப்போ தான் தெரியுது அந்த அட்வென்ச்சரர் தன்னோட சுயநிலையை இழந்து பிரெயின் வாஷ் ஆன மாதிரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ தானே கொன்னன்னு டிபோவை பார்த்து கேட்குறா. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, இனி எந்த பயனும் இல்லை, அவங்க உன்னை பழி வாங்கிறதுக்கான ஒரு டார்கெட்டாக மட்டும்தான் உன்னை பார்ப்பாங்கன்னு சொல்லும்போது, ஏதோ ஒரு எனர்ஜி கீழே இருந்து மேலே ரைஸ் ஆகி அவங்க ஆல்ரெடி டிஃபீட் பண்ண ஸ்டாச்சுக்குள்ளே இன்ஃபியூஸ் ஆகி அந்த ஸ்டாச்சுவும் நகர ஆரம்பிக்குது. சரி, நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நானும் என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறேன் இதை முடிச்சு வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறா. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி முடிஞ்சதும், இது எல்லாமே லார்ட் பிளாக் மேஜிஷியனுக்காகன்னு சொல்கிறா. இது ஹீரோ பார்ட்டிக்கு போட்ட ஸ்கெட்சு போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
இதோட சாப்டர் 21 முடிவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மிஸ்டிக் ஸ்டோரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.